பொண்ணு கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க பிரீத்தி. பிரீத்தி வந்து நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க, நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நான் தான் உன்னை பார்த்தனே, அப்போலேருந்து உன்னை பார்த்து தானே இருக்கேன், நீ பண்ணுற வேலை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நீ பண்ணினே இருக்க. அங்கே வந்து வேணும்னே வந்து கதவை தட்டி தட்டி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்த. அப்போ கூட நான் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கல. அது மட்டுமா ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இப்போ வரைக்கும் வந்து சக்தியை சுற்றி சுற்றி வந்து எங்கள் 2 பேரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்க. எங்களை வாழவே விட மாட்டேங்கிற. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. எல்லாம் பிளான் பண்ணி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. எப்படியாவது எங்கள் 2 பேரை பிரிச்சுட்டு அந்த இடத்துல நீ கேவலமாக இல்லை உனக்கு இப்படிலாம் நினைக்கிறதுக்கு. இங்கே பார்ப்போம், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. நான் அப்படி தாண்டி பேசுவேன். இந்த ஒன்றை மாதிரி ஆளுங்கிட்டலாம் தரக்குறைவாக பேசுறது தான் கரெக்டாக இருக்கும். உனக்கு ஓம் பாஷையில் சொன்னால் தான் உனக்கு புரியும். இங்கே பார், அடுத்தவன் புருஷனுக்கு இப்படி அலையிறத முதல்ல விடு. புரியுதா? தேவையில்லாமல் வந்து என் புருஷன்கிட்ட வந்த மானங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். மரியாதையை பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு ஊரை பார்க்க போ. அப்படி நீ இந்த வீட்டிலேயே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ மட்டும் யோகிமா, நான் காதலிச்ச சக்தியை வந்து எப்படியோ திருட்டுத்தனமாக வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எனக்கே வந்து புத்திமதி சொல்கிறியா? யார் காதலிச்ச சக்தியை எடுத்துக்கிட்டா? இங்கே பார், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் காதலிக்கிறது நான் தான் சக்தியை. நீ வந்து காதல் பண்ணதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கும் சக்திக்கும் லவ் இருந்துச்சு தான், அது அதோடு நிறுத்திக்கணும். இப்போ அவர் என் புருஷனை வந்து தப்பாக பார்த்த அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. என்னோட இன்னொரு முகத்தை பார்க்காத, அப்புறம் பயந்துருவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்து பிரீத்தி. இங்கே பார், மரியாதையே பொட்டி படிக்க கட்டி இப்போவே வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்படி நீ போல நான் உன்னை போக வைப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு பிரீத்தியால் தாங்கிக்க முடியல. செம டென்ஷன். எவ்வளோ திமிரு தான் என்ன இப்படி பேசுவா? நான் விட மாட்டேன்டி உன்னை, நான் விடவே மாட்டேன். உன்னையும் சக்தியும் பிரிப்பேன். நான் வந்து உன் இடத்துக்கு வருவேன். உன்னை துரத்தி அமிச்சிட்டு சக்தி கூட நான் வாழ்வேன் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இங்கே வந்து பொன்னி வந்து செம்ம டென்ஷனாக வந்து உட்காராங்க. சக்தி தூங்கிட்டு இருக்காரு. பொன்னி வந்து யோசிக்கிறாங்க, இப்படியே இந்த பிரீத்தியை விட்டு அவ்வளோதான், தேவையில்லாத வேலை செஞ்சு வைக்கிறா. இவ தான் இவ்வளோ நாள் வந்து எங்களை பிரித்து வச்சது இவ தான் காரணம். இதை இவளை இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இவளை அமுச்சே தீரணும். சரி, இப்போவே போய் எல்லார்கிட்டே சொல்லலாமா? சொன்னால் வந்து என்ன நினைப்பாங்க? நான் தான் வேணும்னு பிரீத்தி மேலே பழி போகிறதா சொல்லுவாங்க. அது மட்டுமா, சக்தியை கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சக்தி வந்து பிரீத்தியை அந்தளவு நம்புகிறாரு. அவர் வந்து பிரீத்தி தப்பே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதை முதல்ல உடைக்கணும். பிரீத்தி வந்து எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அதுக்கு உண்டான வேலையை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி பிரீத்தியோட அப்பா அம்மாவை நம்ம பார்த்தோமே, ஆமாம், அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரித்தா வந்து அவங்க அப்பா அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். எப்படியாவது வந்து பிரீத்தியோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணணும். எப்படியும் வந்து இந்த பிரீத்தியை இங்கே விடவே கூடாது. இந்த வீட்டில் பிரீத்தியை வந்து இந்த வீட்டை விட்டு அமுச்சே தீரணும். வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அவள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பிரீத்தி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கா அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாலே, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்ணுவேன். அவள் என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறாளா? இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னா அவள் போகிறாளான்னு பார்க்கலாம். அவளை வீட்டை விட்டு நான் துரத்துறேன். எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை வந்து சக்தி கிட்ட சொல்வாளா, இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்வாளா? இவ என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த பொண்ணி என்ன சொன்னாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பற்றி தப்பாக வந்து சக்திக்கிட்டேயும் சரி, இந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட பொன்னி சொன்னால் அவளை தான் அந்த நிமிஷமே பொன்னியை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா நான் அந்த அளவு நடித்து இந்த குடும்பத்தை ஏமாற்றி வச்சுருக்கேன். அதனால் யாருக்கும் என் மேலே சந்தேகமாக வராது. நீ பண்ணு பொன்னி, நீ என்ன பண்ணாலும் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியும். எப்படியாவது வந்து ஒன்றை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறேன். நாளைக்கு இங்கே 2 பேருக்கும் கல்யாண நாளா? அந்த கல்யாண நாளைக்கு நீ எப்படி வந்து சக்தி கூட மாலை மாற்றிக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது முடியுது.